மூன்று அர்ப்பணியாளர்களும் முழந்தால் படியிட்டு முகங்குப்புற விழுந்து தகுதியில்லாத தன்மையை நினைத்து இறைவனோடு ஜெபிக்கிறார்கள். முடிந்தவர்கள் நாமும் மண்டியிட்டு அவரோடு ஜெபிப்போம். அனைவரும் பேரிரக்கமுள்ள இறைவா, உம் திருமகன் கிறிஸ்து தமது இரத்தத்தை சிந்தி உமடியார்களுக்காக பாஸ்கா மர நிகழ்வை ஏற்படுத்தினார். உமது இரக்கத்தை நினைவு கூர்ந்து நிலையான பாதுகாப்பால் அவர்களை புனிதப்படுத்துவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் அமர்வோம். இப்போது நாம் இறைவார்த்தை வழிபாட்டில் நுழைகின்றோம். இன்றைய வாசகங்கள் அனைத்தும் இயேசுவின் பாடுகளை பற்றி நமக்கு எடுத்துரைக்கின்றது. இயேசுவின் துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் நமக்கு இன்பமாய் அமைத்திடவும் இயேசுவின் இறப்பினால் நாம் மீட்கப்பட்டுள்ளோம் என்பதை எடுத்துக்காட்டக்கூடிய இந்த வாசகங்களுக்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார். இறைவாக்கினர் எசியா நூலிலிருந்து வாசகம். இதோ என் ஊழியர் சிறைப்படைவார், அவர் மேன்மைப்படுத்தப்பட்டு உயர்த்தப்பட்டு பெரிதும் மாற்றியுறுவார். அவரை கண்ட பலர் திகைப்புற்றனர். அவரது தோற்றம் பெரிதும் உரை கொழுந்ததால் மனித சாயலே அவருக்கு இல்லாதிருந்தது. மானிடரின் உருவமே அவருக்கு இல்லை. அவ்வாறே அவர் பல பிற இனத்தாரை அதிர்ச்சி உள்ளாக்குவார். அரசர்களும் அவரை முன்னிட்டு வாய் பொத்தி நிற்பர். ஏனெனில் தங்களுக்கு சொல்லப்படாததை அவர்கள் காண்பர், தாங்கள் கேள்விப்படாததை அவர்கள் புரிந்து கொள்வர். நாங்கள் அறிவித்ததை நம்பியவர் யார்? ஆண்டவரின் ஆற்றல் யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டது? இளந்தளிர் போலும் வறண்ட நிலவேர் போலும் ஆண்டவர் முன்னிலையில் அவர் வளர்ந்தார். நாம் பார்ப்பதற்கேற்ற அமைப்போ அவருக்கில்லை, நாம் விரும்பத்தக்க தோற்றமும் அவருக்கில்லை. அவர் இகழப்பட்டார், மனிதரால் புறக்கணிக்கப்பட்டார், வேதனையுற்ற மனிதராய் இருந்தார்.
நோயுற்று நலிந்தார். காண்போர் தம் முகத்தை மூடிக்கொள்ளும் நிலையில் அவர் இருந்தார். அவர் இழிவுபடுத்தப்பட்டார். அவரை நாம் மதிக்கவில்லை. மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். நாமோ அவர் கடவுளால் வதைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டவர் என்றும் சிறுமைப்படுத்தப்பட்டவர் என்றும் எண்ணினோம். அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் தீ செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார். நமக்கு நிலைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார். அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம். ஆடுகளைப் போல நாம் அனைவரும் வழி தவறி அலைந்தோம். நாம் எல்லோரும் நம் வழியே நடந்தோம். ஆண்டவரோ நம் அனைவரின் தீச்செயல்களையும் அவர் மேல் சுமத்தினார். அவர் ஒடுக்கப்பட்டார், சிறுமைப்படுத்தப்பட்டார். ஆயினும் அவர் தம் வாயை திறக்கவில்லை. அடிப்பதற்கு இழுத்துச் செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும், ரோமம் கத்தரிப்போர் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாயை திறவாதிருந்தார். அவர் கைது செய்யப்பட்டு தீர்ப்பிடப்பட்டு இழுத்துச் செல்லப்பட்டார். அவருக்கு நேர்ந்ததை பற்றி அக்கறை கொண்டவர் யார்? ஏனெனில் வாழ்வோர் உலகினின்று அவர் அகற்றப்பட்டார். என் மக்களின் குற்றத்தை முன்னிட்டு கொலையுண்டார். வன்செயல் எதுவும் அவர் செய்ததில்லை, வஞ்சனை எதுவும் அவர் வாயில் இருந்ததில்லை. ஆயினும் தீயவரிடையே அவருக்கு கல்லறை அமைத்தார்கள். செத்தபோது அவர் செல்வரோடு இருந்தார். அவரை நொறுக்கவும் நோயால் வதைக்கவும் ஆண்டவர் திருவுளம் கொண்டார். அவர் தம் உயிரை குற்றநீக்க பலியாக தந்தார். எனவே தம் வழிமரபு கண்டு நீடு வாழ்வார். ஆண்டவரின் திருவுளம் அவர் கையில் சிறப்புறும். அவர் தம் துன்ப வாழ்வின் பயனை கண்டு நிறைவடைவார். நேரிவராகி என் ஊழியர் தம் அறிவால் பலரை நேர்மையாளராக்குவார். அவர்களின் தீச்செயல்களை தாமே சுமந்து கொள்வார். ஆதலால் நான் அவருக்கு மதிப்பு மிக்கவரிடையே சிறப்பளிப்பேன். அவரும் வலியவரோடு கொள்ளை பொருளை பங்கிடுவார். ஏனெனில் அவர் தம் சாவுக்கு கையளித்தார். கொடியவருள் ஒருவராக கருதப்பட்டார். ஆயினும் பலரின் பாவத்தை சுமந்தார். கொடியோருக்காக பரிந்து பேசினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. தூதர் யோவான் எழுதியபடி நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகள். இயேசு தம் சீடர்களோடு கெதரோன் என்னும் நீரோடையை கடந்து சென்றார். அங்கே ஒரு தோட்டம் இருந்தது. தம் சீடர்களோடு இயேசு அதில் நுழைந்தார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசுக்கு அந்த இடம் தெரியும். ஏனெனில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் அடிக்கடி அங்கு கூடுவர். படைப்பிரிவினரையும் தலைமை குருக்களும் பரிசேயரும் அனுப்பிய காவலர்களையும் கூட்டிக் கொண்டு யூதாசு விளக்குகளோடும் பந்தங்களோடும் படைக்கலங்களோடும் அங்கே வந்தான். தமக்கு நிகழப்போகிற அனைத்தையும் இயேசு அறிந்து அவர்கள் முன் சென்று, யாரை தேடுகின்றீர்கள் என்று கேட்டார். அவர்கள் மறுமொழியாக, நாசரேத்து இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். இயேசு, நான் தான் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் அவர்களோடு நின்று கொண்டிருந்தான். நான் தான் என்று இயேசு அவர்களிடம் சொன்னதும் அவர்கள் பின்வாங்கி தரையில் விழுந்தார்கள். யாரை தேடுகிறீர்கள் என்று இயேசு மீண்டும் அவர்களிடம் கேட்டார். அவர்கள், நாசரேத்து இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நான் தான் என்று உங்களிடம் சொன்னேனே, நீங்கள் என்னை தேடுகிறீர்கள் என்றால் இவர்களை போக விடுங்கள் என்றார். நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்களுள் எவரையும் நான் இழந்து விடவில்லை என்று அவரே கூறியிருந்தது இவ்வாறு நிறைவேறியது.
சீமோன் பேதுருவிடம் ஒரு வாள் இருந்தது. அவர் அதை உருவி தலைமை குருவின் பணியாளரை தாக்கி அவரது வல காதை வெட்டினார். அப்பணியாளரின் பெயர் மால்கு. இயேசு பேதுருவிடம், வாளை உரையில் போடு. தந்தை எனக்கு அளித்த துன்ப கிண்ணத்திலிருந்து நான் குடிக்காமல் இருப்பேனோ என்றார். படைப்பிரிவினரும் ஆயிரத்தவர் தலைவரும் யூதர்களின் காவலர்களும் இயேசுவை பிடித்து கட்டி முதலில் அவரை அண்ணாவிடம் கொண்டு சென்றார்கள். ஏனெனில் அந்த ஆண்டில் தலைமை குருவாய் இருந்த கயபாவுக்கு அவர் மாமனார். இந்த கயபாதான் மக்களுக்காக ஒருவன் மட்டும் இறப்பது நல்லது என்று யூதர்களுக்கு ஆலோசனை கூறியவர். சீமோன் பேதுருவும் மற்றொரு சீடரும் இயேசுவை பின்தொடர்ந்து வந்தனர். அந்த சீடர் தலைமை குருவுக்கு அறிமுகமானவர். ஆகவே இயேசுவுடன் தலைமை குருவின் மாளிகை முற்றத்தில் நுழைந்தார். பேதுரு வெளியில் வாயில் அருகே நின்று கொண்டிருந்தார். அப்போது தலைமை குருவுக்கு அறிமுகமாயிருந்த அந்த சீடர் வெளியே வந்து வாயில் காவலரிடம் சொல்லி பேதுருவை உள்ளே கூட்டி சென்றார். வாயில் காவல் செய்த அப்பணிப்பெண் பேதுருவிடம், நீயும் இம்மனிதனுடைய சீடரில் ஒருவன் தானே என்று கேட்டார். பேதுரு இல்லை என்றார். அப்போது குளிராயிருந்ததால் பணியாளர்களும் காவலர்களும் கரியினால் தீ மூட்டி அங்கே நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார்கள். பேதுருவும் சென்று அவர்களோடு நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார். தலைமை குரு இயேசுவின் சீடர்களை பற்றியும் அவருடைய போதனையை பற்றியும் அவரிடம் கேட்டார். இயேசு அவரை பார்த்து, நான் உலகறிய வெளிப்படையாக பேசினேன். யூதர் அனைவரும் கூடி வரும் தொழுகை கூடங்களிலும் கோவில்களிலும் எப்போதும் கற்பித்து வந்தேன். நான் மறைவாக எதையும் பேசியதில்லை. ஏன் என்னிடம் கேட்கிறீர்? நான் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தவரிடம் கேட்டு பாரும். நான் என்ன சொன்னேன் என அவர்களுக்கு தெரியும் என்றார். அவர் இப்படி சொன்னதால் அங்கு நின்று கொண்டிருந்த காவலருள் ஒருவர், தலைமை குருவுக்கு இப்படியா பதில் கூறுகிறாய் என்று சொல்லி இயேசுவின் கன்னத்தில் அறைந்தார். இயேசு அவரிடம், நான் தவறாக பேசியிருந்தால் தவறு என்னவென காட்டும். சரியாக பேசியிருந்தால் ஏன் என்னை அடிக்கிறீர் என்று கேட்டார். அதன் பின் அண்ணா அவரை கட்டப்பட்ட நிலையில் தலைமை குரு கயபாவிடம் அனுப்பினார். சீமோன் பேதுரு அங்கு நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார். அப்போது அங்கிருந்தவர்கள் அவரிடம், நீயும் அவனுடைய சீடர்களில் ஒருவன் தானே என்று கேட்டனர். அவர் இல்லை என்று மறுதளித்தார். தலைமை குருவின் பணியாளருள் ஒருவர், நான் உன்னை தோட்டத்தில் அவரோடு பார்க்கவில்லையா என்று கேட்டார். பேதுருவால் காது வெட்டப்பட்டவருக்கு இவர் உறவினர். பேதுரு மீண்டும் மறுதளித்தார். உடனே சேவல் கூவிற்று. அதன் பின் அவர்கள் கயபாவிடமிருந்து ஆளுநர் மாளிகைக்கு இயேசுவை கொண்டு சென்றார்கள். அப்போது விடியற்காலம். பாஸ்கா உணவை உண்ணும் முன் தீட்டுப்படாமல் இருக்க ஆளுநர் மாளிகையில் அவர்கள் நுழையவில்லை. எனவே பிலாத்து வெளியே அவர்களிடம் வந்து, நீங்கள் இந்த ஆளுக்கு எதிராக கூறும் குற்றச்சாட்டு என்ன என்று கேட்டார். அதற்கு அவர்கள், இவன் குற்றம் செய்யாதிருந்தால் இவனை நாங்கள் உம்மிடம் ஒப்புவித்திருக்க மாட்டோம் என்றார்கள். பிலாத்து அவர்களிடம், நீங்கள் இவனை கொண்டு போய் உங்கள் சட்டப்படி இவனுக்கு தீர்ப்பு வழங்குங்கள் என்றார். யூதர்கள் அவரிடம், சட்டப்படி நாங்கள் யாருக்கும் மரண தண்டனை விதிக்க முடியாது என்றார்கள். இவ்வாறு தாம் எப்படிப்பட்ட சாவுக்கு உட்பட போகிறார் என்பதை குறிப்பிட்டு இயேசு கூறியிருந்ததை நிறைவேற செய்தார்கள். பிலாத்து மீண்டும் ஆளுநர் மாளிகைக்குள் சென்று இயேசுவை கூப்பிட்டு அவரிடம், நீ யூதரின் அரசனா என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக, நீராக இதை கேட்கிறீரா அல்லது மற்றவர்கள் என்னை பற்றி உம்மிடம் சொன்னதை வைத்து கேட்கின்றீரா என்று கேட்டார். அதற்கு பிலாத்து, நான் ஒரு யூதனா என்ன? உன் இனத்தவரும் தலைமை குருக்களும் தானே உன்னை என்னிடம் ஒப்புவித்தார்கள். நீ என்ன செய்தாய் என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக, எனது ஆட்சி இந்த உலக ஆட்சி போன்றது அல்ல. அது இவ்வுலக ஆட்சி போன்றதாக இருந்திருந்தால் நான் யூதரிடம் காட்டிக் கொடுக்கப்படாதவாறு என் காவலர்கள் போராடி இருப்பார்கள். ஆனால் என் ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல என்றார். பிலாத்து அவரிடம், அப்படியானால் நீ அரசன் தானோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, அரசன் என்று நீர் சொல்லுகிறீர். உண்மையை எடுத்துரைப்பதே எனது பணி. இதற்காகவே நான் பிறந்தேன், இதற்காகவே உலகிற்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றனர் என்றார். பிலாத்து அவரிடம்,
உண்மையா? அது என்ன என்று கேட்டார். இப்படி கேட்ட பின் பிலாத்து மீண்டும் யூதரிடம் சென்று, இவனிடம் நான் குற்றம் ஒன்றும் காணவில்லையே என்றான். மேலும், பாஸ்கா விழாவின் போது உங்கள் விருப்பப்படி ஒரு கைதியை விடுதலை செய்யும் வழக்கு உண்டு. யூதரின் அரசனாகிய இவனை நான் விடுதலை செய்யட்டுமா? உங்கள் விருப்பம் என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், இவன் வேண்டாம், பரபாவையே விடுதலை செய்யும் என்று மீண்டும் கத்தினார்கள். அந்த பரபா ஒரு கள்வன். பின்னர் பிலாத்து இயேசுவை சாட்டையால் அடிக்க செய்தான். வீரர்கள் ஒரு முள்முடி பின்னி அவர் தலையின் மேல் வைத்து செந்நிற மேலுடையை அவருக்கு அணிவித்தார்கள். அவரிடம் வந்து, யூதரின் அரசே வாழ்க என்று சொல்லி அவருடைய கன்னத்தில் அறைந்தார்கள். பிலாத்து மீண்டும் வெளியே வந்து அவர்களிடம், அவனை நான் உங்கள் முன் வெளியே கூட்டி வருகிறேன், பாருங்கள். அவனிடம் நான் குற்றம் ஒன்று காணவில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்றான். இயேசு முள்முடியும் செந்நிற மேலுடையும் அணிந்தவராய் வெளியே வந்தார். பிலாத்து அவர்களிடம், இதோ மனிதன் என்றான். அவரை கண்டதும் தலைமை குருக்களும் காவலர்களும், சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். பிலாத்து அவர்களிடம், நீங்களே இவனை கொண்டு போய் சிலுவையில் அறையுங்கள், இவனிடம் குற்றம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை என்றான். யூதர்கள் அவரை பார்த்து, எங்களுக்கு ஒரு சட்டம் உண்டு, அச்சட்டத்தின்படி இவன் சாக வேண்டும், ஏனெனில் இவன் தன்னையே இறைமகன் என உரிமை கொண்டாடுகிறான் என்றனர். பிலாத்து இதை கேட்டதும் இன்னும் மிகுதியாக அஞ்சினான். அவன் மீண்டும் ஆளுநர் மாளிகைக்கு சென்று இயேசுவிடம், நீ எங்கிருந்து வந்தவன் என்று கேட்டான். ஆனால் இயேசு அவனுக்கு பதில் கூறவில்லை. அப்போது பிலாத்து, என்னோடு பேச மாட்டாயா? உன்னை விடுதலை செய்யவும் எனக்கு அதிகாரம் உண்டு, உன்னை சிலுவையில் அறையவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்பது உனக்கு தெரியாதா என்றான். இயேசு மறுமொழியாக, மேலிருந்து அருளப்படாவிடில் உமக்கு என்மேல் எந்த அதிகாரமும் இராது. ஆகவே என்னை உம்மிடம் ஒப்புவித்தவர்தான் பெரும் பாவம் செய்தவன் என்றார். அது முதல் பிலாத்து அவரை விடுவிக்க வழி தேடினான். ஆனால் யூதர்கள், நீ இவனை விடுவித்தால் சீசருடைய நண்பனாய் இருக்க முடியாது, தம்மையே அரசராக்கிக் கொள்ளும் எவரும் சீசருக்கு எதிரி என்றார்கள். இவ்வார்த்தைகளை கேட்டதும் பிலாத்து இயேசுவை வெளியே கூட்டி வந்தான். கல்தளம் என்னும் இடத்தில் இருந்த நடுவர் இருக்கை மீது அமர்ந்தான். அந்த இடத்திற்கு எபிரேய மொழியில் கபதா என்று பெயர். அன்று பாஸ்கா விழாவுக்கு ஏற்பாடு செய்யும் நாள். ஏறக்குறைய நண்பகல் வேளை. பிலாத்து யூதர்களிடம், இதோ உங்கள் அரசன் என்றான். அவர்கள், ஒழிக ஒழிக, அவனை சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். பிலாத்து அவர்களிடம், உங்கள் அரசனை நான் சிலுவையில் அறைய வேண்டும் என்கிறீர்களா என்று கேட்டான். அதற்கு தலைமை குருக்கள், எங்களுக்கு சீசரை தவிர வேறு அரசர் இல்லை என்றார்கள். அப்போது பிலாத்து அவரை சிலுவையில் அறையுமாறு அவர்களிடம் ஒப்புவித்தான். அவர்கள் இயேசுவை தம் பொறுப்பில் ஏற்றுக்கொண்டார்கள். இயேசு சிலுவையை தாமே சுமந்து கொண்டு மண்டையோட்டு இடம் என்னும் இடத்திற்கு சென்றார். அதற்கு எபிரேய மொழியில் கொல்கொதா என்பது பெயர். அங்கே அவர்கள் இயேசுவையும் அவரோடு வேறு இருவரையும் சிலுவைகளில் அறைந்தார்கள். இவ்விருவரையும் இரு பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக அறைந்தார்கள். பிலாத்து குற்ற அறிக்கை ஒன்று எழுதி அதை சிலுவையின் மீது வைத்தான். அதில் நாசரேத்து இயேசு யூதர்களின் அரசன் என்று எழுதியிருந்தது. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் நகரத்துக்கு அருகில் இருந்ததால் யூதருள் பலர் இந்த குற்ற அறிக்கையை வாசித்தனர். அது எபிரேயம், லத்தீன், கிரேக்கம் ஆகிய மொழிகளில் எழுதப்பட்டிருந்தது. யூதரின் தலைமை குருக்கள் பிலாத்திடம், யூதரின் அரசன் என்று எழுத வேண்டாம், மாறாக யூதரின் அரசன் நான் என்று அவனே சொல்லிக் கொண்டதாக எழுதும் என்று கேட்டுக்கொண்டார்கள். பிலாத்து அவர்களை பார்த்து, நான் எழுதியதே என்றான். இயேசுவை சிலுவையில் அறைந்த பின் படை வீரர் அவருடைய மேலுடைகளை 4 பாகமாக பிரித்து ஆளுக்கு ஒரு பாகம் எடுத்துக்கொண்டார்கள். அங்கியையும் அவர்களே எடுத்துக்கொண்டனர். அந்த அங்கி மேலிருந்து கீழ் வரை தையலே இல்லாமல் நெய்யப்பட்டிருந்தது. எனவே அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, அதை கிழிக்க வேண்டாம், அது யாருக்கு கிடைக்கும் என்று பார்க்க சீட்டு குலுக்கி போடுவோம் என்றார்கள். என் ஆடைகளை தங்களுக்குள் பகிர்ந்து என் உடை மீது சீட்டு போட்டார்கள் என்னும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குளோப்பாவின் மனைவியுமான மரியாவும் மகதலா மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உன் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம்,
இவரே உம் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். இதன் பின் அனைத்தும் நிறைவேறிவிட்டது என்பதை அறிந்த இயேசு, தாகமாக இருக்கிறது என்றார். மறைநூலில் எழுதியுள்ளது நிறைவேறவே இவ்வாறு சொன்னார். அங்கே ஒரு பாத்திரம் நிறைய புளித்த திராட்சை ரசம் இருந்தது. அதில் கடற்பஞ்சை நன்கு தோய்த்து ஈசோப்பு தண்டில் பொருத்தி அதை அவர்கள் அவரது வாயில் வைத்தார்கள். அந்த ரசத்தை குடித்ததும் இயேசு, எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி தலை சாய்த்து ஆவியை ஒப்படைத்தார். முழந்தாள் படியிடுவோம். நிற்போம். அன்று பாஸ்கா விழாவுக்கு ஏற்பாடு செய்யும் நாள். அடுத்த நாள் ஓய்வு நாளாகவும் பெருநாளாகவும் இருந்தது. எனவே அன்று சிலுவையில் உடல்கள் தொங்கலாகா என்பதற்காக கால்களை முறித்து சடலங்களை எடுத்து விடுமாறு யூதர்கள் பிலாத்திடம் கேட்டுக்கொண்டார்கள். ஆகவே படை வீரர் வந்து இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்தவர்களுள் ஒருவனுடைய கால்களை முதலில் முறித்தார்கள். பின்னர் மற்றவனுடைய கால்களையும் முறித்தார்கள். பின்பு அவர்கள் இயேசுவிடம் வந்தார்கள். அவர் ஏற்கனவே இறந்து போயிருந்ததை கண்டு அவருடைய கால்களை முறிக்கவில்லை. ஆனால் படை வீரருள் ஒருவர் இயேசுவின் விலாவை ஈட்டியால் குத்தினார். உடனே இரத்தமும் தண்ணீரும் வடிந்தன. இதை நேரில் கண்டவரே இதற்கு சாட்சி. அவரது சான்று உண்மையானது. அவர் உண்மையை கூறுகிறார் என்பது அவருக்கு தெரியும். நீங்களும் நம்ப வேண்டும் என்பதற்காகவே அவர் இதை கூறுகிறார். எந்த எலும்பும் முறிப்படாது என்னும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. மேலும் தாங்கள் ஊடுருவ குத்தியவரை உற்று நோக்குவார்கள் என்றும் மறைநூல் கூறுகிறது. அரிமத்தியா ஊரை சேர்ந்த யோசேப்பு என்பவர் இயேசுவின் சீடர்களுள் ஒருவர். யூதருக்கு அஞ்சியதால் தம்மை சீடர் என்று வெளிப்படையாக காட்டிக்கொள்ளாதவர். அவர் இயேசுவின் உடலை எடுத்து கொண்டு போக பிலாத்திடம் அனுமதி கேட்டார். பிலாத்தும் அனுமதி கொடுத்தான். யோசேப்பு வந்து இயேசுவின் சடலத்தை எடுத்து கொண்டு போனார். முன்பு ஒரு முறை இரவில் இயேசுவிடம் வந்த நிக்கதேம் என்பவரும் அங்கு வந்து சேர்ந்தார். அவர் வெள்ளை போலமும் சந்தனத்தூளும் கலந்து ஏறக்குறைய 30 கிலோகிராம் கொண்டு வந்தார். அவர்கள் இயேசுவின் உடலை எடுத்து யூத அடக்க முறைப்படி நறுமண பொருள்களுடன் துணிகளால் சுற்றி கட்டினார்கள். அவர் சிலுவையில் அறையப்பட்டிருந்த இடத்தில் ஒரு தோட்டம் இருந்தது. அங்கே புதிய கல்லறை ஒன்று இருந்தது. அதில் அதுவரை யாரும் அடக்கம் செய்யப்படவில்லை. அன்று பாஸ்கா விழாவுக்கு ஆயத்த நாளாய் இருந்ததாலும் அக்கல்லறை அருகில் இருந்ததாலும் அவர்கள் இயேசுவை அதில் அடக்கம் செய்தார்கள். அனைவரும் அமர்வோம். திருப்பாடுகளின் வெள்ளியில் காலையில் நாம் சிலுவை பாதை செய்து, அதே போல இப்பொழுது திருவழிபாட்டு சடங்கிற்கு ஒரே குடும்பமாக கூடியிருக்கின்றோம். இறைவன் நமக்காக, நம்முடைய மீட்பிற்காக தன்னையே கல்வாரியில் பலியாக்கிய அந்த நாளை நினைவு கூற ஒரே குடும்பமாக கூடியிருக்கின்றோம். நம்ம வீட்டில் கல்யாணம் ஆனாலும் சரி, காது குத்தானாலும் சரி, அதே போல கருமாதி ஆனாலும் சரி, அல்லது கிறிஸ்தவ வழிபாடுகளில் மிகப்பெரிய விழாவாகிய உயிர்ப்பின் ஞாயிறாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துமஸ் பெருவிழாவாக இருந்தாலும் சரி, எல்லா நாள்லையும் திருப்பலி நிறைவேற்றப்படும். கல்வாரியில் அவர் செய்த அந்த பள்ளியை நாம் நினைவு கூறுவோம். அப்பம் பிடப்படும். ஆனால் ஒவ்வொரு வருடமும் ஒரே ஒரு நாள் தான் திருப்பலி இருக்காது. திருப்பள்ளியையே நம்முடைய வாழ்வாக்க ஒவ்வொரு சடங்கும் நமக்கு உதவி செய்யும். எவ்வாறு இறைமகன் இயேசு கல்வாரியில் நமக்காக பலியானார், அதே போல தியாகமாக்கினார் என்பதை ஒவ்வொரு நிகழ்வும் நமக்கு எடுத்துரைப்பதன் வழியாக இன்னைக்கு நமக்கு பூசை இருக்காது. நன்மை கொடுக்கப்படும், திருவுணவு ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படும், ஆனால் திருப்பலி இல்லை. அப்படி
இயேசு கிறிஸ்து கல்வாரி மலையில் எவ்வாறு பலியாக்கினார்? இதை நாம் சிந்திக்கத்தான் இன்றைய வழிபாடும் இன்றைய வாசகங்களும் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. முதலாவதாக சிலுவை சாவு. இது தண்டனைக்குரிய ஒரு சாவு. இயேசு கிறிஸ்து இறப்பதற்கு முன்பாகவே 200 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த தண்டனை கொடுக்கப்பட்டு கொண்டேதான் இருந்தது. அதுவும் இந்த தண்டனை மிகப்பெரிய தவறுகள் செய்தவர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படும். இந்த தண்டனையை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா போனீசியர். அவர்களுடைய என்னன்னா சிலுவை சாவு எதுக்காக கொடுக்கணும்? ஒரு சில நேரத்தில் தூக்கு போட்டா எவ்வளவு நேரம் ஒரு துன்புறுவார் அப்படின்னு பார்த்தோம்னா 10 நிமிஷம். ஒரு சில நேரத்தில் கத்தியால வெட்டணும் அப்படின்னாலும் கொஞ்ச நேரம் தான், 10 நிமிஷம், அரை மணி நேரம், 1 மணி நேரம் தான் எந்த ஒரு கைதியும் துன்புறுவான். இதனால ஒரு சில நேரத்தில் யாருக்குமே என்ன கொன்னுட போறாங்க, முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு எவ்வளவோ தவறுகள் நடந்துச்சு. ஆனா சிலுவை சாவு அதற்காக கொண்டு வரப்பட்டது அல்ல. அது கொண்டு வந்ததனுடைய முக்கிய காரணம், ஒரு கைதி பல மணி நேரம் துன்புறணும். அதே போல the maximum pain, அதிக வலியையும் உணரணும். ஒரு சில நேரத்துல 3 ஆணிகளில் தொங்கும் ஒருவர் நரம்புகளால தொங்குவார். எப்பவுமே நரம்புகள் தூண்டப்பட மூளை நல்லா வேலை செய்யும். அப்படிங்கிற போது சிலுவையில் மரிக்கும் ஒவ்வொருவரும் 3 மணி நேரம்னாலும் 5 மணி நேரம்னாலும் அவங்க மயக்கப்பட மாட்டாங்க, வலியை உணர்வார்கள். ஒவ்வொரு முறையும் உணர்வுகளில் அந்த வலியை உணரக்கூடியவர்கள். இயேசு கிறிஸ்து அந்த சாவை ஏற்றுக்கொள்கிறார். இதோ நமக்காக பல மணி நேரம் துன்புறுகிறார். அதே போல வலியின் உச்சத்தையும் அவர் கண்டுணர்கிறார். ஒரு சில நேரங்கள்ல இயேசு எதற்காக நமக்காக இந்த சாவை, அதுவும் அதிக நேரம் மக்களுக்காக துன்புறும் அதிக வலியை அவர் தன்னுடைய வாழ்வில் ஏற்றுக்கொள்ளும் இந்த நிலையை ஏன் அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் 1வது அதிகாரத்தில் 18வது வசனத்தில் கூறுவது, யூதர்களுக்கு இது மடமை, foolishness. ஏன் அப்படின்னா அவங்க எல்லாருமே கடவுளை, ஆண்டவரை அரசனாகத்தான் பார்த்தாங்க. எப்பொழுதும் அதிகாரம் படைத்தவர். யாரும் அவரை அடித்தொழிக்க முடியாது, யாரும் அவரை வெற்றி கொள்ள முடியாது. குறிப்பாக இஸ்ரேலின் ஆண்டவர் அவ்வாறுதான் இருந்தார். ஏனென்றால் எகிப்தியரிடமிருந்து மீட்டு கொண்டு வாக்களிக்கப்பட்ட நாட்டை கொடுப்பதும் திருச்சிலுவை மரமிதோ இதிலேதான் தொங்கியது உலகத்தின் மீட்பு. திருச்சிலுவை மரமிதோ இதிலேதான் தொங்கியது உலகத்தின்
நமது மகிமையும் வணக்கத்தையும் செலுத்துவோம். உங்களால் முடிந்த காணிக்கையை நீங்கள் கொடுக்கின்ற பொழுது அந்த காணிக்கையானது ரோமை மாநகருக்கு அனுப்பி வைக்கப்படும். குழந்தை யாரும் பேசாதீங்க, எல்லாரும் உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. குழந்தை யாரும் பேசக்கூடாது. நீங்க இருக்கிற இடத்திற்கே கொண்டு வருவோம். ஆணி கொண்டவன் காயங்களை அன்புடன்
இதனோடு திருச்சிலுவை ஆராதனை 2ஆம் பகுதியானது நிறைவடைகின்றது. இப்பொழுது 3ஆம் பகுதியாக திருவிருந்து பகுதிக்குள் நாம் செல்ல இருக்கின்றோம். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், எனது ஆன்மா குணமடையும். மன்றாடுவோம். நம் இறைவனாகி ஆண்டவர் திருச்சபைக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்து அதனை பேணி காக்க வேண்டும் என்றும், நாம் கலக்கமின்றி அமைதியான வாழ்வு நடத்தி எல்லாமல்ல இறை தந்தையை மகிமைப்படுத்த நமக்கு அருள் புரிய வேண்டும் என்றும் மன்றாடுவோமாக. முழங்கால் படியிடுவோம். எழுந்திருப்போம். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவில் உமது மாட்சியை மக்கள் இனங்களுக்கெல்லாம் வெளிப்படுத்தினீ. உம்முடைய இரக்கத்தின் செயல்களை நீர் பாதுகாப்பதால் உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை உறுதியான நம்பிக்கையுடன் உமது பெயரை அறிக்கையிடுவதில் நிலைத்திருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்காக ஜெபிப்போம். தலைமை ஆயர் நிலைக்கு அவரை தேர்ந்தெடுத்த நம் இறைவனாகி ஆண்டவர் எவ்வகை தீங்குமின்றி திருத்தந்தையை பேணி காப்பாராக. இதனால் அவர் இறை மக்களை வழிநடத்தி திருச்சபையை வளம் பெறச் செய்ய வேண்டும் என்று மன்றாடுவோமாக. அனைவரும் முழங்கால் படியிடுவோம். எழுந்திருப்போம். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உமது திட்டப்படியே அனைத்தும் அமைக்கப்பட்டுள்ளன. அதனால் உமது அதிகாரத்தால் ஆளப்படும் கிறிஸ்துவ மக்களாகிய எங்கள் வேண்டலை பரிவிரக்கத்துடன் கண்ணோக்கி அருளும். திருத்தந்தையின் தலைமையின் கீழ் நாங்கள் நம்பிக்கையில் வளரும்படி அவரை பரிவுடன் காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருச்சபையில் பல்வேறு நிலை உள்ளவர்களுக்காக ஜெபிப்போம். நமது ஆயர் தாமஸ் திருச்சபையில் உள்ள எல்லா ஆயர்கள், அருப்பணியாளர்கள், திரு
திருத்தொண்டர்கள், அருட்சகோதரிகள், இறைமக்கள் அனைவருக்காகவும் இறைவனிடத்திலே மன்றாடுவோம். முழங்கால் படியிடுவோம். எழுந்திருப்போம். என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, உம்முடைய ஆவியாரால் திரு அவை முழுவதும் அர்ச்சிக்க பெற்று ஆளப்படுகின்றது. உம்முடைய திருநிலை பணியாளர்கள் அனைவருக்காகவும் நாங்கள் செய்யும் வேண்டலை கேட்டருளும். அதனால் எல்லா நிலையினரும் உமது அருள் கொடையால் உமக்கு உண்மையுடன் ஊழியம் புரிவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கிறிஸ்தவர்களின் ஒற்றுமைக்காக ஜெபிப்போம். கிறிஸ்துவில் விசுவாசம் கொண்டுள்ள நம் சகோதர சகோதரிகள் அனைவருக்காகவும் மன்றாடுவோம். நம் இறைவனாகி ஆண்டவர் தம்மில் விசுவாசம் கொண்டோர் அனைவரையும் உண்மையின் பாதையில் வழிநடத்தி தமது ஒரே திருச்சபையில் கூட்டி சேர்த்திருந்து காத்தள்ள வேண்டும் என்று மன்றாடுவோம். அனைவரும் மண்டியிடுவோம். எழுந்திருப்போம். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, சிதறுண்டவர்களை ஒன்று சேர்ப்பவரும் ஒருங்கிணைந்தவற்றை பேணி காப்பவரும் நீரே. உம் திருமகனின் மந்தையை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். இவ்வாறு ஒரே திருமுழுக்கினால் தூய்மைப்படுத்திய அவர்களை நம்பிக்கையின் முழுமையால் இணைத்து அன்பின் பிணைப்பால் ஒன்று சேர்ப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கிறிஸ்துவில் இன்னும் விசுவாசம் கொள்ளவர்களுக்காக ஜெபிப்போம். இவர்கள் தூய ஆவியின் ஒளியை பெற்று மீட்பு பாதைக்கு வந்து சேர வேண்டும் என்று மன்றாடுவோமாக. அனைவரும் மண்டியிடுவோம். எழுந்திருப்போம். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் ஓம் தேரும் நேர்மையான இதயத்தோடு நடந்து உண்மையை கண்டடைவார்களாக. நாங்களும் ஒருவர் மற்றவர் மீது எப்போதும் அன்பு கொள்வதாலும் உமது வாழ்வின் மறை உண்மையை மேன்மேலும் புரிந்து கொள்வதில் ஆவல் கொள்வதாலும் உமது அன்பை இவ்வுலகில் மிக தெளிவாக காட்டும் சாட்சிகளாய் விளங்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறை நம்பிக்கை இல்லாதவர்களுக்காக நாம் இப்பொழுது ஜெபிப்போம். இவர்கள் நேர்மையான உள்ளத்தோடு நன்னெறியில் வாழ்ந்து உண்மை இறைவனை கண்டடையுமாறு இவர்களுக்காக இறைவனிடத்திலே மன்றாடுவோமாக. முழங்கால் படியிடுவோம். எழுந்திருப்போம். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, மனிதர் அனைவரும் எப்போதும் உம்மையை விரும்பி தேடவும் உம்மை கண்டடைவதால் அமைதி பெறவுமே நீர் அவர்களை படைத்தீர். அதனால் இவ்வுலகில் ஏற்படும் எல்லாவித தீங்கு விளைவிக்கும் இடையூறுகளுக்கு நடுவிலும் அவர்கள் அனைவரும் உமது பரிவரக்கத்தின் அறிகுறிகளையும் உம்மை நம்புவோர் ஆற்றும் நற்செயல்களில் சான்றுகளையும் கண்டுணர்வார்களாக. இவ்வாறு உம்மையே தங்களின் ஒரே மெய்யான கடவுள் எனவும் மக்களின் தந்தை எனவும் மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்ள செய்வீராக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நாடுகளை ஆளும் அனைத்து தலைவர்களுக்காக செபிப்போம். உலக மக்கள் அனைவரும் உண்மையான அமைதியும் உரிமை வாழ்வும் பெறும் பொருட்டு நம் இறைவனாகி ஆண்டவர் தம் திருவிழப்படி இவருடைய சிந்தனை, சொல், செயல் அனைத்தையும் ஆண்டு நடத்திட வேண்டும் என்று மன்றாடுவோம். முழங்கால் படியிடுவோம். எழுந்திருப்போம். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, மனிதரின் இதயங்களும் அவர்களின் உரிமைகளும் உம் கையில் உள்ளன. உலகெங்கும் மக்களின் வளமான வாழ்வும் அமைதியின் உறுதிப்பாடும் சமய உரிமையும் உமது கொடையால் நிலைபெறுமாறு எங்களை ஆள்வோரை கனிவுடன் கண்ணோக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். துன்புறுவோருக்காக இறைவிடத்திலே செபிப்போம். அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ இன்றைய நாளிலே பல வகைகளிலே துன்புற்றுக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நினைத்து பார்ப்போம். எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனின் அருளால் உலகிலிருந்து தவறுகள் அகலவும், பிணிகள் நீங்கி பஞ்சம் ஒழியவும், சிறைகள் திறக்கப்பட்டு தளைகள் தகர்க்கப்படவும், வழிபோக்கர் பாதுகாப்பாக பெறவும், பயணம் செய்வோர் நலமாக வீடு திரும்பவும், நோயுற்றோர் நலம் பெறவும், இருக்கின்ற இறைவனுடைய மீட்பின் நிறைவு பெறவும் மன்றாடுவோம். எழுந்திருப்போம். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, துயருறுவோருக்கு ஆறுதலும் வருந்துவோருக்கு திடனும் நீரே. எத்தகைய துன்ப வேளைகளும் உம்மை நோக்கி கூவி அழைப்போரின் வேண்டல்கள் உம் திருமுன் வருவனவாக. அதனால் தங்கள் தேவைகளில் நீர் இரக்கத்துடன் துணை புரிவதை கண்டு அவர்கள் எல்லாரும் மகிழ்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்பர்களே, இதோடு சேர்ந்து இந்த இறைவாக்கு வழிபாடானது நிறைவடைகிறது. அடுத்ததாக திருச்சிலுவை ஆராதனை, இந்த இரண்டாம் பகுதிக்குள் நாம் செல்ல இருக்கின்றோம். எந்த ஒரு மனிதனுமே வாழ்வதற்காக எதிர்நீச்சல் போடுவான். ஆனால் இயேசு ஒருவர் மட்டும்தான் இறப்பதற்காக எதிர்நீச்சல் போட்டார். அந்த எதிர்நீச்சலிலும் வெற்றியும் கண்டார் இயேசு கிறிஸ்து. சிலுவை வழியில்தான் மீட்பு, சிலுவைதான் வெற்றி, சிலுவைதான் கிறிஸ்துவுடைய அடையாளம், சிலுவைதான் திருச்சபையுடைய மையம் என்பதை மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு திருச்சிலுவை ஆராதனை வழியாகவும் இயேசு கிறிஸ்து நமக்கு உணர்த்துகின்றார். இதோ இப்பொழுது திருத்தொண்டர் அவர்கள் இந்த வளாகத்தினுடைய மையப்பகுதியில் இருந்து திருச்சிலுவை, மூடப்பட்ட அந்த திருச்சிலுவையை எடுத்துக்கொண்டு பவனியாக பீடத்தை நோக்கி வருவார். அந்த திருச்சிலுவை பவனியாக வருகின்ற பொழுது குருவானவர் திருச்சிலுவை மரம் இதோ இதிலே தான் தொங்கியது உலகத்தின் மீட்பு என்று பாடுவார். அதற்கு பதிலாக நாம் அனைவரும் வருவீர் ஆராதிப்போம் என்று நாம் பாட வேண்டும். இவ்வாறு 3 முறை பாடப்படும். இறுதியாக பீடத்தை அடைந்த பிறகு நாம் அனைவரும் முழங்கால் படியிட்டு அந்த திருச்சிலுவையை ஆராதிப்போம். பிரியமான குழந்தைகளை, எல்லாரும் கரங்களை குவித்து திருச்சிலுவை வரவேற்க போகிறோம். யாரும் பேச வேண்டாம், பக்தியா இருங்க, யாரும் பேசாதீங்க. பக்தியாக எல்லாரும் திருச்சிலுவைக்கு மது மகிமையை வணக்கத்தையும் செலுத்துவோம். மரமிதோ இதிலேதான் தொங்கியது உலகத்தின் மீட்பு. முழந்தால் படியிடுவோம்.
மரமிதோ இதிலேதான் தொங்கியது உலகத்தின் மீட்பு. திருச்சிலுவை மரமிதோ இதிலேதான் தொங்கியது உலகத்தின் மீட்பு. பிரியமான மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய கிறிஸ்துவின் பாடுகளினாலும் புனித இறப்பினாலும் உயிர்ப்பினாலும் எங்களை மீட்டருளினீர். உமது இரக்கத்தால் நீராற்றிய மீட்பு செயல் எங்களில் நிலைத்திருக்க செய்தருளும். இவ்வாறு மறைபொருளில் பங்கேற்பதன் வழியாக முடிவில்லா இறைவற்றுடன் வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறையாசிற்காக தலை வணங்குவோமாக. ஆண்டவரே, தங்களது உயிர்ப்பின் நம்பிக்கையில் உம் திருமகனின் சாவை நினைவு கூர்ந்துள்ள உம் மக்கள் மீது உமது ஆசி நிறைவாய் இறங்கிட உம்மை வேண்டுகின்றோம். அவர்களுக்கு மன்னிப்பு கிடைப்பதாக, அவர்கள் ஆறுதல் அடைவார்களாக, புனித நம்பிக்கை வளருவதாக, நிலையான மீட்பு உறுதி பெறுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். அமைதியிலே கலைந்து செல்வோம்.